ஏற்கனவே வந்து பார்த்ததுல சர்வர் சைடு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யாரால உருவாக்கப்பட்டது, எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அது www 3W பார்த்தோம், வேர்ல்டு வைட் வெப் என்றதை பார்த்தோம். டிம் பெர்னர்ஸ்-லீயால உருவாக்கப்பட்டது அப்படின்றத அவர் தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சர்வர் சைடுனா என்ன, கிளைண்ட் சைடுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் இந்த வலை சேவையகத்தை பத்தி ஸ்கிரிப்டிங் மொழிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் பயனாளர் சார்ந்த மற்றும் சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி என இருவகைப்படுத்தலாம். அதாவது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் 2 டைப்ஸா இருக்கு. நான் போத் லாங்குவேஜ் நான் பயன்படுத்துறேங்க. தமிழ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேர்ம்ஸ்லாம் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்ட்டு நான் இங்கிலீஷ்லயும் போத் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்றேங்க. ஜாவா ஸ்கிரிப்டிங் போன்ற பயனாளர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியை விட PHP முற்றிலும் வேறுபட்டதாகும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்றது வேற, PHPன்றது டோட்டலா வேற. நம்ம PHP வந்து HTML-ஓட எம்பெடட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஜாவா வந்து HTML-ஓட எம்பெடட் ஆயிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி PHP-யும் வந்து HTML-ஓட எம்பெடட் ஆகுது. ஆனா டோட்டலா வந்து HPன்றது தனி ஒரு ஸ்கிரிப்டிங் மொழி. இதுக்கும் ஜாவாக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது வேற இது வேற. PHP குறிமுறைகள் முழுவதுமாக தொலைதூர கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள வலை சேவையகத்தில் இயக்கப்படுகிறது. இது HTML குறிமுறையை உருவாக்கி பயனருக்கு அனுப்புகிறது. பயனர் HTML குறிமுறையை பெற்று வலைத்தள பொருளடக்கத்தை கணிப்பொறியில் உள்ள இணைய உளவி மூலம் பார்வையிடுகின்றனர். அதாவது பார்த்தோம் அப்படின்னா HTML வந்து தனியா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், வெப் டிசைன் அதை பயன்படுத்தி அதை வந்து நம்ம வந்து ப்ரௌசர்ல தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். ஸோ ப்ரௌசர்ல வந்து அதனுடைய டிசைன், அதனுடைய உள்ளடக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனா வந்து கோடிங்கை வந்து இந்த உளவில காமிக்காது. வெறும் அவுட்டர் அந்த டிசைன் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். கோடிங் நம்ம பார்க்க முடியாது. கோடிங் வந்து தனியா பேஜ்ல உருவாக்கப்படும். அது ரன் பண்ணக்குள்ள உளவில வந்து அதோடைய அவுட்புட் வெளியே வரும். அவுட்புட்ல வந்து அதனுடைய டிசைன் தான் நம்ம பார்க்க முடியும். உளவி அதுவும் ப்ரௌசர்ல தான் நம்ம அதை பார்க்க முடியும். PHP வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அது சப்போர்ட் பண்றது. நெக்ஸ்ட், வலை சேவையகத்தை நிறுவுதல் மற்றும் கட்டமைப்பு கோப்புகள். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர், வலை சேவையகம் இந்த நெட்வொர்க்கு, இந்த சர்வர் சைடு உள்ள இந்த ப்ரோக்ராமு, இதை வந்து எப்படி இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வலை உளவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் எதுலாம் வலை உளவி அப்படின்னு பார்த்தோம்னா குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒபேரா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் நம்ம இருக்குது. குரோம் நாம் பயன்படுத்துறோம் இல்லையா? ஸோ குரோம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து நெட்ல போயிட்டு சர்ச் பண்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் குரோம். அதுதான் நம்ம வந்து ப்ரௌசர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரௌசர், அதுக்கடுத்து தனியா ஒரு PHP ப்ரோக்ராம் தனியா இருக்கு. கோடிங் எழுதின PHP ப்ரோக்ராம் தனியா இருக்கு. இப்ப இந்த PHP ப்ரோக்ராம்ல இருந்து வெப் ப்ரௌசர்ல இருந்து PHP கோடிங்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகுது. நம்ம ப்ரௌசர்ல ஓபன் பண்றோம் இல்லைங்களா, பாஸ்வேர்ட், லாகின் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பாஸ்வேர்டு பேஜ்னு இருக்கு. அப்ப அது ப்ரௌசர்ல நம்ம ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணி நீங்க ஒரு லாகின் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுக்குறீங்க. இது வந்து ரெக்வெஸ்டா அது எங்க போகுது அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த சர்வர் சைட்ல இருக்கிற அந்த கோடிங், அந்த PHP அந்த கோடிங் மிஷினுக்கு அது போகுது. திரும்ப அங்க இருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து திரும்ப ப்ரௌசருக்கு அனுப்புது. திரும்ப உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா அது எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் உள்ள லாகின் ஆகி ஹோம் பேஜுக்குள்ள போகும். ஸோ இதுதான் இதனுடைய மெத்தட். சேவையக
சேவையக கணிப்பொறியில் இயங்கும் வலை சேவையக மென்பொருள் சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் தொகுத்தலை இடைநிலை பைட் குறிமுறைகளாக மாற்றுவதை நிர்வகிக்கின்றது. இந்த குறிமுறையானது இயக்க நேர இயந்திரம் மூலம் மொழி பெயர்க்கப்படுகின்றது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் நம்ம வந்து கொடுக்கிறோம். இந்த கோடிங் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PHP அதுக்குள்ள போயிட்டு எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் உள்ள கொடுக்குறாங்க. அப்புறம் க்ளோசிங் டேக் ஒரு ப்ரோக்ராம் சிம்பிளா முடிஞ்சிருக்கு. இந்த கோடிங் வந்து மிஷின்ல வந்து ரன் ஆகக்குள்ள அது வந்து எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் வந்து அது மாத்தும். ஸோ வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜா மாத்துது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல இருந்து அது எங்க போகுது அப்படின்னா விர்ச்சுவல் மெஷின் கம்பைலேஷன் இயக்க இயந்திரத்துக்கு போகுது. கம்பைல் பண்ணி அது மூலமா தான் மொழி பெயர்க்கப்பட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து திரும்ப வந்து அது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட் காமிக்கும். இதுதான் ப்ராசஸ். வலை உருவாக்க கருத்துரு. வலையமைப்பு மூலம் வலைத்தள உருவாக்கம் மற்றும் வழங்குதல் பற்றி வலை உருவாக்க கருத்துரு விரிவாக விவரிக்கிறது. வலை பொருளாக்க உருவாக்கல், வலைப்பக்க வடிவமைத்தல், வலைத்தள பாதுகாப்பு போன்ற வலை உருவாக்க செயல்களை கொண்டுள்ளது. எப்படி நம்ம வந்து வெப் ப்ரௌசர்ல வந்து வலை பக்கங்களை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். இது வந்து பொருளாக்க உருவாக்கல். ஸோ நம்ம வந்து அது வந்து கிரியேட் பண்றோம், வலை பக்கங்களை கிரியேட் பண்றோம், வெப் பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். வெப் பேஜை வந்து வடிவமைத்தல், ஸோ அதுக்கு ஒரு வெப் டிசைன் பண்றோம். வலைத்தள பாதுகாப்புன்றது செக்யூரிட்டி, வலைத்தள செக்யூரிட்டி, வெப் செக்யூரிட்டி. இதுக்கு வந்து HTTPS ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. HTTPS ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூரிட்டி அப்படின்னுட்டு பாதுகாப்பு. அந்த வலை பக்கங்கள் வந்து பாதுகாப்பா வைத்துக் கொள்வதற்காக பயன்படுது. செக்யூர்டு ஒன், அதனாலதான் அது வந்து வலை பாதுகாப்பு போன்ற வலை உருவாக்க செயல்களை. அடுத்தது PHP ஸ்கிரிப்ட் எவ்வாறு வேலை செய்கிறது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா PHP ஸ்கிரிப்டை பயன்படுத்தி, ஸோ PHP ஸ்கிரிப்ட் தனியா பயன்படுத்தி வலைத்தளம் அல்லது PHP ஸ்கிரிப்டை பயன்படுத்தி வலைத்தளம் அல்லது வலைப்பக்கம் நிரலரால் உருவாக்கப்படுகிறது. யார் அது கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் தான் அது கிரியேட் பண்றாங்க. வலைத்தளத்துல அல்லது வலைத்தளம்னா வெப்சைட், வலைப்பக்கம் அப்படின்னா வெப் பேஜ். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு வெப்சைட்டோ இல்ல வெப் பேஜஸோ புரோகிராமர் அவங்க தான் அதை கிரியேட் பண்றாங்க. கடைசியா அது வந்து வலைத்தள குறிமுறைகள் அனைத்தும் தொலைதூர சேவையக கணிப்பொறியில் உள்ள தொலைதூர சேவை சர்வர் பேஜ் சேவையக கணிப்பொறியில் உள்ள வலை சேவையக பாதைக்கு நகர்த்தப்படும். ஸோ அது வந்து லாஸ்டா எங்க போகுது அப்படின்னா வெப்சைட்ல இருந்து வெப் பேஜ் நம்ம கிரியேட் பண்றோம், அது கடைசியில இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட் தொலைதூர சேவைகளுக்காக அதை அந்த பேஜுக்கு நம்ம சென்ட் பண்றோம். ஸோ இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் ப்ரௌசர், இந்த கிளைண்ட் ப்ரௌசர்னு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் பயனாளர் தான். இப்ப நம்ம வந்து இந்த ப்ரௌசர்ல தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா கோடிங் வந்து தனியா PHP கோடிங் தனியா கிரியேட் ஆயிருக்கும், அது சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கிளைண்ட் ப்ரௌசர் தனி, PHP உடைய கோடிங் தனியா இருக்கும். நடுவுல கனெக்ட் பண்றது யாருன்னா இந்த அப்பாச்சி சர்வர் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் அதை வந்து கனெக்ட் பண்றது. ஸோ இங்க ப்ரௌசர் இருக்கிறாங்களே, குரோம், ஒபேரா, ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் ஒரு உலாவி ப்ரௌசர். இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர், இணையத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உதவிகரமாக இருக்கிற ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர். இதுதான் ப்ரௌசர்னு சொல்றோம். இப்ப இந்த ப்ரௌசர்ல இருந்து இங்க நம்ம மோஸ்டா வந்து ப்ரௌசர்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜ் ஓபன் பண்றோம், பேஜ் ஓபன் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட்னு கொடுக்குறோம். அது சப்மிட் ஆகுதா இல்லையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வருக்கு போவோம், சர்வர்ல இருந்து இந்த PHP கோடிங்க்கு போவோம், திரும்ப PHP கோடிங் வந்து அது கரெக்டா இருந்தா எடுத்துக்கும், இல்லைன்னா எரர்னு இருந்ததுன்னா எரர் மெசேஜ் சென்ட் பண்ணும். இப்ப கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வந்து திரும்ப சர்வர் வழியா வரும். அங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ரூட் போட்டிருக்காங்க இல்லையா, நம்பர் 3 ஏரோ மார்க் இருக்கா. சோ நம்பர் 3ல இருந்து திரும்ப இங்க வந்து சர்வர் பேஜுக்கு வரும். சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் ஆன்சர் வந்து யாருக்கு அனுப்பப்படுறது அப்படின்னா உலவி ப்ரௌசருக்கு நமக்கு அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் வந்து வரும். சோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். PHP தொடரியல், இந்த PHP உடைய சின்டாக்ஸ், அதாவது தொடரியல்னா சின்டாக்ஸ். இது வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க.
ஒன்னு வந்து தானமைவு தொடரியல், அதாவது டிஃபால்ட் சின்டாக்ஸ். அடுத்தது குறுகிய திறந்த ஒட்டுக்கள், அது ஷார்ட் ஓபன் டாக்ஸ்னு சொல்லுவோம். HTML ஸ்கிரிப்ட் உட்பொதிந்த ஒட்டுக்கள், அதாவது எம்பெடட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் HTML. இப்போ தானமைவு தொடரியல், இந்த தானமைவு தொடரியல் ஜெனரலா டிஃபால்ட் சின்டாக்ஸா பாக்குறோம். இதுல வந்து ஓப்பனிங் டேக், அந்த லெஸ் தென் சிம்பிள் இருக்கியா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டேக்னு சொல்லுவோம். ஸோ டேக் வித் கொஸ்டின் மார்க், இதுதான் PHP உடைய ஓப்பனிங் டேக். ஸோ அது இங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், அது ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக் வந்து அதே மாதிரி கொஸ்டின் மார்க்கு, க்ளோஸ் கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், இது வந்து டேக்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் டேக், லெஸ் தென் வந்து ஓப்பனிங் டேக், கிரேட்டர் தென் வந்து க்ளோசிங் டேக். நடுவுல வந்து PHPன்ற வேர்டு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ PHP எக்கோன்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து நம்ம கெட் பண்ற ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்துற வேர்ட் வந்து எக்கோ டபுள் கோட், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது என்ன அப்படின்னா சரங்கள், ஒரு மொத்தமான எழுத்துருக்களை கொண்டுள்ளதுதான் நம்ம வந்து சரங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு சொல்றோம். ஸோ இது வந்து ரெண்டுமே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா டபுள் கோட்டுக்குள்ளதான் கொடுக்கணும். அதே இது கேரக்டர்னா ஒற்றை எழுத்துக்கள், ஒரு எழுத்துக்களா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது சிங்கிள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமான எழுத்துக்கள், மொத்த எழுத்துருக்கள், சரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் உள்ளார கொடுத்து க்ளோசிங், ஓப்பனிங் டபுள் கோட், க்ளோசிங் கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் முடியுது, அதோட அந்த வாக்கியம் முற்று பெறுகிறது அப்படின்னா இட் ஷுட் பி டெர்மினேட்டட் வித் செமிகோலன், அரை புள்ளியை கொண்டு அது முற்று பெற வேண்டும். அடுத்தது க்ளோசிங் டேக், இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு PHP உடைய சின்டாக்ஸ். குறுகிய திறந்த ஒட்டுக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், ஆனால் சேவையகத்தில் குறுகிய பாணி ஒட்டுக்களின் அமைப்பை php.ini கோப்பில் நிர்வாக பயனர் செயல்படுத்த வேண்டும். அதாவது இந்த ஷார்ட் ஓபன் டேக்ன்றத அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா php.ini என்ற ஒரு ஃபோல்டர் நம்ம பயன்படுத்துறோம். அந்த ஃபோல்டர் யூஸ் பண்றது என்னன்னா, அந்த ஓப்பனிங் டேக்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளதான் அந்த செட் ஆஃப் டேக்ஸ் எல்லாமே அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல. HTML ஸ்கிரிப்ட் உட்பொதிந்த ஒட்டுக்கள். ஸோ எம்பெடட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது என்ன ஸ்கிரிப்ட் எம்பெடட் அப்படின்னா, HTML ஸ்கிரிப்ட் ஒட்டுக்கள் போன்றே தோற்றம் அளிக்கும் மேற்கண்ட தொடரியல் உருவாக்கப்பட்டு .php நீடிப்புடன், நீடிப்பு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்னா ஒரு புள்ளி வைத்து அதுக்கப்புறம் அதனுடைய கோப்புகளை நம்ம பயன்படுத்துவது எக்ஸ்டென்ஷன் சொல்றது, அதுதான் நீடிப்பு அப்படின்ட்டு. இப்ப .txt டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், doc அப்படிலாம் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் டேகா இருந்தா .jpeg அப்படி பயன்படுத்துறோம் இல்லையா எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி புள்ளி வைத்து அந்த ப்ரோக்ராமிங் உடைய நேமை நம்ம பயன்படுத்துறோம் .php. அந்த கோப்புல தான் நம்ம வந்து சேமிக்கப்படணும். இந்த .php கோப்பு வலை சேவையகத்தில் இருந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கும் மற்றும் பயனாளர் கணிப்பொறிக்கு பதிலை உருவாக்கும். அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தனியா நம்ம வந்து ஸ்கிரிப்டை மட்டும் கொடுக்கிறது. அதுக்கு வந்து ஓப்பனிங் டேக் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஜாவால JSPன்னு பயன்படுத்துவோம். இங்க வந்து PHP அப்படி நம்ம யூஸ் பண்ணணும். இது உள்ள ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தனியா கொடுத்துருக்காங்க. எக்கோ டபுள் கோட் திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டபுள் கோட் கொடுத்துறாங்க செமிகாலன். ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன வரும், திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரும். லாஸ்டா வந்து அந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஓப்பன் டேக், கீழே வந்து க்ளோஸ் டேக். க்ளோஸ் டேக்னா எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பார் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து க்ளோசிங் டேக். மேல வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் டேக், கீழே வந்து ஸ்கிரிப்ட் வந்து க்ளோசிங். நெக்ஸ்ட் HTML PHP-ஐ உட்பொதித்தல். ஸோ இதுதான் உட்பொதித்தல்னா எப்படி எம்பெடட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க காமிக்கிறாங்க. இங்க பாருங்க e-commerce.php. இப்போ இதுல வந்து HTML ஓட PHP-யும் எம்பெடட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா HTML டேக் இருக்கு,
அதோட கீழே க்ளோசிங் டேக், நடுவுல டைட்டில், ஹெட், பாடி, ஐட்டம்ஸ், ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே ஒரு சின்னதா PHP உடைய கோடிங் கொடுத்துருக்காங்க. PHP வந்து எப்படி ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்க, அந்த கோடிங் அப்படியே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்கோக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதான் P டேக். அந்த P டேக்ல ஆர்டர் ப்ராசஸ்டு அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு திரும்ப P டேக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே வந்து க்ளோசிங் PHP டேக். இது எல்லாமே வந்து HTML டேகுக்குள்ள ஒரு சின்ன PHP கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய அவுட்புட் நமக்கு இங்க எப்படி வருது அப்படின்னா, ஐட்டம் டீடைல்ஸ்ன்றது ஹெட்டிங் 1, ஆர்டர் வந்து ஹெட்டிங் 2, ஆர்டர் ப்ராசஸ்டு அப்படின்றது தான் PHP உடைய கோடிங்குள்ள ஆர்டர் ப்ராசஸ்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதனுடைய இது வந்து ப்ரௌசர்ல, கிளைண்ட் ப்ரௌசர்ல இதுதான் அவுட்புட், இப்படிதான் ஓபன் ஆகும். இப்போ இதனுடைய சோர்ஸ் கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனியா வியூ சோர்ஸ் கோடு அப்படின்ட்டு ப்ரௌசர்ல கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ அதே கோடிங் இங்க காமிக்கும். HTML ஹெட், டைட்டில், க்ளோசிங் ஹெட், பாடி டேக், H1ல ஐட்டம் டீடைல்ஸ், H2ல வந்து ஆர்டர் ரிசல்ட்ஸ், P டேகுக்குள்ள ஆர்டர் ப்ராசஸ்டு, அங்க P டேக் முடிஞ்சிடுது. அப்புறம் பாடி டேக் HTML. இங்க வந்து அந்த PHP உடைய கோடிங் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்க காமிக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. வெறும் அந்த பேராகிராஃப் டேக் தான். ஆனா அதுல இருக்கிற அந்த PHP கோட் வந்து இங்க நமக்கு காமிக்காது. உற்போது இந்த PHP கோப்பு வலை சேவையகத்தில் இயக்கப்படும். உலவி HTML மற்றும் பிற பயனாளர் சார்ந்த கோப்புகளை மட்டும் பெறும். ஸோ அது வந்து PHP வந்து இந்த வலை சேவையகத்துல இயக்கப்படுது, இதுலதான் ரன் ஆகுது. HTML அது சார்ந்த கோப்புகள் மட்டும்தான் அந்த இடத்துல அது வந்து காமிக்கும். பார்க்கிறோம். இதுல தகவலுடைய வகைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்ட்ன்றது ஒரு முழு எண்ணை குறிக்கிறது, இன்டீஜர் முழு எண். இதுல வந்து புள்ளி வைத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. முழு எண்ணை தான், அதை வந்து நம்ம வந்து தசம புள்ளி இல்லாத ஒரு முழு எண் 256, 309, 25, 565 அப்படின்ட்டு முழு எண்களை குறிப்பதற்காக தான் அந்த இன்டீஜர், இன்ட், அதை ஷார்ட் டேர்ம் இன்ட்னு சொல்லுவோம். இன்ட்னா இன்டீஜர் முழு எண். அதை வந்து அது ஒரு தரவுடைய வகைகள். கேரக்டருடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து CHAR, கேர்ன்ட்டு யூஸ் பண்ணுவோம். கேர்னா என்ன? ஒற்றை எழுத்துக்களை குறிக்கிறது தான் கேர். ஃப்ளோட்னா என்ன? ஃப்ளோட்ன்றது பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் வைத்து பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்ப பிரைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 99.86 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 50.17 அப்படின்னு தசம புள்ளி பாயிண்ட் வைத்து இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்டுக்கு தமிழ்ல மிதப்பு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் அல்லது ஸ்ட்ரிங். டபுள்ன்றது ரெட்டிப்பானது. ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, மொத்த எழுத்துக்கள், சரநிலை, சரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் வந்து செட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம குறிப்பிடக்குள்ள நம்ம டபுள் கோட்டுக்குள்ள குறிப்பிடணும். ஆகியவற்றை தனியாக குறிப்பிட தேவையில்லை, தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இன்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே அது வந்து இன்டீஜர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். கேர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தா அது வந்து கேரக்டர். ஃப்ளோட்ன்றது என்ன அப்படின்னா, புள்ளி வைத்து நம்ம குறிப்பிடப்படுகிறது. ஸ்ட்ரிங்ன்றது மொத்த எழுத்துக்களை. மாறி அறிவிப்பின் அடிப்படை விதிகள். ஸோ இதனுடைய பேசிக் என்ன, மாறி வந்து எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், எப்படி நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை அறிமுகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போறோம். மாறியின் பெயர் எப்பொழுதும் டாலர் குறியுடன் தொடங்க வேண்டும். மாறியின் பெயர் ஒருபோதும் எண்ணில் தொடங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டாலர் சிம்பிள், எஸ் டாலர் ஈக்குவல் டு டாலர், ஏ ஈக்குவல் டு 5. அப்ப ஏ உடைய மதிப்பு 5. டாலர் பி ஈக்குவல் டு 10. அப்ப டாலர் பி ஈக்குவல் டு 10. அப்ப பி உடைய மதிப்பு 10. டாலர் ஏ அண்டர்ஸ்கோர் 1 ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது வந்து ஸ்ட்ரிங் வகையை சார்ந்தது. டாலர் சி ஈக்குவல் டு டாலர் ஏ பிளஸ் டாலர் பி எக்கோ டாலர் சி. அப்ப ஏவும் பியும் ஆட் பண்ணி டாலர் சில வந்து ஸ்டோர் ஆகும். அந்த சி வந்து எக்கோல பிரிண்ட் ஆகும். ஸோ எக்கோ டாலர் சின்றது அந்த இடத்துல அந்த வேல்யூவை பிரிண்ட் ஆகும். அப்ப ஏ உடைய வேல்யூ 5, பி உடைய வேல்யூ 10. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து 15. 15 வந்து டாலர் சில வந்து பிரிண்ட் ஆகும். அப்ப எக்கோ டாலர் சி. ஸோ அந்த எக்கோ டாலர் சில வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா
15 என்ற ஆன்சர் நமக்கு பிரிண்ட் ஆகும். மாறியின் பெயர் ஒருபோதும் எண்ணில் தொடங்கக்கூடாது. இங்க பார்த்தோம் அப்படின்னா மாறியுடைய பெயர், இப்ப மாறி வந்து எப்போதும் வந்து எண்ணுல தொடங்கக்கூடாது. எண்ணுல தொடங்கக்கூடாது அப்படின்னா 10 ஈக்குவல் டு அப்படின்ட்டு முதல் லெட்டர் வந்து எண்ணாக இருக்கக்கூடாது. மாறியின் பெயர்கள் எழுத்து வடி உணர்வு உடையதாகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து லெட்டரா தான் இருக்கணும், எழுத்துக்களாக மட்டும்தான் இருக்கணும். PHP தரவு வகைகள். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தரவுடைய வகைன்ட்டு, இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு எல்லாம் பார்த்தோம். இப்ப அதே மாதிரி இங்க வந்து தரவுடைய வகைகள் பார்க்க போறோம். PHP ஸ்கிரிப்டிங் மொழியில 13 அடிப்படை தரவு வகைகளை ஆதரிக்கிறது. தர்க்க ரீதியாக தரவினை வகைப்படுத்துவதற்காக அனைத்து நிரலாக்க மொழிகளும் தரவு வகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. பின்வரும் தரவு வகைகள் PHP ஆதரிக்கிறது. என்னென்ன தரவு வகைகள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 13 டேட்டாபேஸ் உடைய டைப்ஸ் இருக்கு. தரவு வகைன்றது டேட்டாபேஸ் உடைய டைப்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது எழுத்துக்களை கொண்டுள்ளது. சரநிலையுறு எழுத்துக்கள், மொத்தமான எழுத்துக்களை கொண்டது, அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்றோம். செகண்ட் வந்து இன்டீஜர். இன்டீஜர் வந்து முழு எண். ஃப்ளோட்ன்றது டெசிமல் பாயிண்ட், புள்ளிகளாக தசம புள்ளியாக இருப்பது. பூலியன் என்றது என்ன அப்படின்னா பூலியன் வந்து ட்ரூ இல்ல ஃபால்ஸ் அப்படின்ற ஆன்சர் அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒன்னு சரி அல்லது தவறு என்றதை கொடுக்கும். அரே என்றது என்ன? அணி. அணின்றது ஒரே வகையான எண்களையோ இல்ல எழுத்துக்களையோ, சேம் கண்டினியூஸ் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அரே. ஸோ குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் மொத்த எண்களையோ இல்ல எழுத்துக்களையோ கொண்ட இருக்கிறது தான் நம்ம வந்து அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருள் கொண்டது ஆப்ஜெக்ட். ஊப்ஸ் கான்செப்ட். நல்ன்றது என்ன அப்படின்னா வெறுமை, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. தென் எனி ரிசோர்ஸ். ஸ்ட்ரிங் என்றது என்ன அப்படின்ட்டு இதுல பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் என்பது ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறியினுள் உள்ள எழுத்துக்களின் தொகுப்பாகும். எடுத்துக்காட்டாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது சிங்கிள் கோட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இடைவெளியும் ஒரு எழுத்தாக கருதப்படும். ஸோ ஸ்பேஸ் இருந்தா அதுவும் ஒரு எழுத்து தான் கன்சிடர் பண்ணும். PHPல இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. $x வேரியபிள், எக்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு டபுள் கோட்ல அண்ட் கடைசியா முடிவு பெறுது, அதனால டெர்மினேட்டட் வித் செமிகோலன், அரை புள்ளியோட முடியுது. ஒய்ல வந்து சிங்கிள் கோட்டுக்குள்ள அடுத்த வேரியபிள் ஒய்க்குள்ள கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்கோ எக்ஸ் $x. அப்ப அந்த இடத்துல எக்கோ எக்ஸ்ன்ற இடத்துல என்ன ஆகும்? எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது எக்கோ பிரேக். BR டேக்ன்றது பிரேக் டேக். ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அடுத்த லைன்ல வந்து $y வேரியபிள்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா சிங்கிள் கோட்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்ப 2 வாட்டி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நடுவுல ஒரு கேப் இருக்கும், பிரேக் டேக். இன்டிஜர் முழு எண் அப்படின்ட்டு பார்க்க போறோம். இன்டிஜர் என்னும் தரவு வகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். ஹோல் நம்பர் முழு எண்களை கொண்டதாகும். இங்க பாருங்க வேரியபிள் $x ஈக்குவல் டு 59135 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க, டெர்மினேட் வித் செமிகாலன். வேரியபிள் வேர் VAR அண்டர்ஸ்கோர் டம்ப் $x. அப்ப அந்த $xன்ற இடத்துல அந்த வேரியபிள் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனுடைய மதிப்பு x உடைய மதிப்பு அந்த இடத்துல எழுதப்படும். ஸோ முழு எண்ணா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 567 78 236 45687 இதெல்லாம் முழு எண். அடுத்தது ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது என்ன? தசம புள்ளி எண்களை கொண்டதாகும். தசம புள்ளினாலுமே புள்ளி வைத்து எழுதுவது. அப்ப ஓப்பனிங் டேக் PHP $xல வந்து 19.15 வேரியபிள் டம்ப் $x. ஸோ அந்த வேரியபிள் டம்ப்ன்ற இடத்துல அந்த x உடைய மதிப்பு எழுதப்படும். அது வந்து 19.15. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பூலியன்னா என்ன, சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் வந்து அந்த இடத்துல அது வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா x வந்து ட்ரூ, y வந்து ஃபால்ஸ். எக்கோல $x $y. ஸோ என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற ஆன்சர் அந்த இடத்துல வரும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூஷன் பார்ப்போம். மீதி இருக்கிற வேரியபிளுடைய டைப்ஸ்
மீதி இருக்கிற பூலியன் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் இருக்குதுன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த சாப்டர்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்றத 2 மார்க்ல கேட்பாங்க. வேரியபிள், வாட் டு யூ மீன் பை வேரியபிள், மாறி என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விவரி, கிளைண்ட் சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பத்தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரியே அந்த டயர் ஆர்கிடெக்சர் கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்த சாப்டர்ல இன்னொரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. அது ஒரு 5 மார்க்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ், பூலியன் ஆப்ரேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். See you back. Thank you all.